வணக்கம் மக்களே. தமிழ்நாடு அரசியல் தேர்தல் களம் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ரிசல்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துச்சு. தொங்கு சட்டசபை ரிசல்ட்டு கிடச்சிது. இப்போ விஜய் பாலிட்டிக்ஸ் தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா தேர்தலில் முதல் இடத்தை பிடிச்ச திரு விஜய் அவர்கள் இப்போ அவருக்கான பாலிட்டிக்ஸை அடித்து ஆட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதில் விக்கெட்டு காங்கிரஸ் கட்சிங்க. ஆமாம், இந்த இரண்டு இளம் தலைவர்களும் இது எப்போவோ சேர வேண்டியது. நம்ம எல்லாருமே தேர்தலுக்கு முன்பே இதை பற்றி பல விமர்சனங்கள் பேசியிருக்கிறோம். ஜோதிமணி ஒன்று சொல்கிறாங்க, கார்த்தி சிதம்பரம் சொல்கிறாரு, விஜய் வசந்த் ஒன்று சொல்கிறாரு, மாணிக்கம் தாகூர் ஒன்று சொல்கிறாரு. இவங்க எல்லாருமே விஜயோட சேரணும், கூட்டணி வைக்கணும்னு அப்போமே பேச ஆரம்பித்தாங்க. அப்போ இவங்க விஜய் கட்சியோடு சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி களம் வேறு மாதிரி அமைஞ்சிருக்கும். இன்றைக்கி காங்கிரஸ் ஒரு 50 சீட்டு வாங்கியிருந்தா கூட காங்கிரஸ் கட்சி கையில் இப்போ 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க குறைஞ்சபட்சம். இல்லைன்னா 50க்கு 50 கூட அடிச்சிருக்கலாம். அப்போ அந்த கட்டத்தை தவற விட்டாலும் இப்போ தேர்தலில் தொங்கு சட்டசபை வந்ததால் விஜய் அவர்கள் முதல் சாய்ஸாக காங்கிரஸை கூப்பிடுறாரு. காரணம் என்னென்னா, திரு ராகுல் காந்தி விஜய் இவங்களுக்குள்ளே இருக்கிற நட்பு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த இளம் தலைமுறையினர் விஜய் பக்கம் திரும்பி இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட 1967க்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி ஏதோ ஒரு கூட்டணி, அது எந்த கட்சி, திமுக அதிமுக மாற்றி மாற்றி கூட்டணியில் இருக்கிறாங்க. இவங்களோட பலனை முழுவதும் திராவிட கழகங்கள் அனுபவிக்குது. ஆனால் இவங்களுக்கு ஆட்சியிலேயோ அதிகாரத்திலேயோ எந்த ஒரு பங்கும் கொடுக்கறதில்ல. இப்போ அதுதான் அந்த விரக்தியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியே வந்ததுக்கு அதுதான் காரணம். ஒரு விரக்தியில் தான் வெளியே வந்திருக்கிறாங்க. இல்லைன்னா அந்த கட்சியோடு சேர்ந்து நாங்கள் தேர்தலை சந்தித்தோம், வெளியே வரமாட்டோம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைய இளைஞர்கள் பலவர் மாற்றங்களை விரும்பக்கூடிய இளைஞர்களாக இருக்கிறாங்க. அதன் ஒரே காரணத்தால் தான் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி டிவிகேயோடு வந்திருக்காங்க. நிச்சயம் அவங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட்டு இதெல்லாம் விஜய் அவர்கள் கொடுக்க தயாராகவே இருக்கார். ஏன்னா அவரோட கொள்கையே அதுதான். அதே நேரத்தில் விஜய் அவர்கள் விஜய் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று இப்போ தொடங்கியிருக்கிறாருங்க. இந்த விஜய் பாலிட்டிக்ஸு எனக்கு என்னவோ அகில இந்திய அளவில் இதோட எதிரொலி ஒலிக்கும் அப்படின்னு என்னால் யூகிக்க முடியுது. ஏன்னா விஜய் நம்ம கிட்டத்தட்ட அவர் கட்சி தொடங்கிய காலத்திலேருந்து பார்க்குறோம். அவருக்கு இவர் இணையா, அவருக்கு இவர் இணையான்னு பார்த்தா எந்த இணை வச்சு பார்த்தாலும் அதில் விஜய் தான் கொஞ்சம் முன்னோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாரு, அவரோட செயல் எல்லாமே. இப்போ இவர் காங்கிரஸோட கைகோர்த்தது நிச்சயமாக இது அகில இந்திய அளவில் ஒரு புதிய ஒரு கூட்டணியை உருவாக்கலாம், புதிய உச்சத்தை தொடலாம் அப்படின்னு பல விதங்களில் நம்மளால் யூகிக்க முடியுது. அதே நேரத்தில் திரு விஜய் அவர்களுக்கு இப்போ தனி மெஜாரிட்டியை காட்டி ஆகணும். 112 எண்ணிக்கை கிடச்சிருக்கு சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸை சேர்த்து. இதில் விசிகே நாளைக்கு அவங்க கூட்டத்தை கூட்டி அவங்க கட்சியோட ஆலோசனை நடத்தி தெரிவிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களும் அவரோட கட்சி நிர்வாகிகளை கூட்டி ஆலோசித்து வெளியிடுவார் தகவல் என்னவோ. ஆனால் இதில் நடக்க போகிறது என்னென்னா, நிச்சயமாக அவங்கெல்லாம் அவங்க கட்சியை வளர்க்கணும், அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு தமிழ்நாடு அமைச்சர் அப்படிங்கிற அந்தஸ்தை கொடுக்கணும்னு நிச்சயம் அந்த கட்சிகள் விரும்பும். அது அண்ணன் திருமாவளவனாக இருந்தாலும் சரி தான், இல்லைன்னா நம்ம டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும் சரி தான். அவங்க மனசில் இருக்கும்ல, நம்ம இத்தனை வருஷமாக நம்ம வெறும் சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்கோமே, நம்ம கட்சிக்கு அந்த மினிஸ்டர் அப்படிங்கிற அந்தஸ்து இதுவரைக்கும் கிடைக்கல. ஆனால் ஒரு மனுஷன் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப நிச்சயம் அதை தட்டி கழிக்க மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் என்னோட அரசியல் பார்வையாக இருக்குது. நிச்சயம் விஜய் அவர்களுக்கு தனி மெஜாரிட்டி அப்படிங்கிறது இல்லைனாலும் இந்த கூட்டணி கட்சிகள் மாற்று கட்சியில் நின்று வெற்றி பெற்ற அந்த கூட்டணி அந்த கட்சிகள் விஜய்க்கு ஆதரவாக
காங்கிரஸை போன்று வருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயம் குறித்த தேதி 7ஆம் தேதி அப்படின்னு பதவியேற்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு வாரம் தாமதமானாலும் பிரச்சனை இல்லை. விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல அரசியல் காலம் ஆரம்பிச்சிடுச்சு. நன்றி, வணக்கம்.